பிட்காயின் வந்து டம்ப் ஆனோடனேயும் ஏகப்பட்ட பேர் வந்து பேனிக்கில் இருக்கீங்க. என்ன ப்ரோ ஆல்காயின் பம்ப் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஏகப்பட்ட பேர் பேனிக்கில் இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி வந்து ஏன் உங்களுக்கு வந்து பிட்காயின் வந்து நேற்று வந்து இந்த அளவுக்கு ட்ராப் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து முக்கியமான காரணம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து ஒரு வார் மாதிரி வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் பெரிய லெவலில் அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து அதை எஸ்கலேட் பண்ணுறதுக்காண்டி வந்து ட்ரம்ப்பு, இங்கே புட்டின் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது வேர்ல்டு வார் 3 மாதிரி போகுமா அப்படிங்கிறது வந்து போக போக தான் நம்மளுக்கு தெரியும் வரும். ஓகேங்களா? இது வந்து யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டில் இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து யூதர்கள் தான். ஓகேங்களா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் வந்து யார் வேணால் வந்து உங்களுக்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும். பட் அவங்களுக்குள்ள வந்து இவங்க யூதர்கள் லாபி வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்பில்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனை மேக் பண்ணக்கூடாதுன்னு தான் சண்டை போயிட்டுருக்கு. ஓகேங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ரொம்ப இந்த 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 யூதர்களுங்கிறது வந்து ரொம்ப பெர்சன்ட் கணக்கில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் அமெரிக்காவில் ரொம்ப கம்மி பெர்சன்ட் தான் இருப்பாங்க. நம்ம ஊரில் ஒரு ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஆனால் அந்த கூட்டம் தான் இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லா பதவியிலையும் இருப்பாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் இங்கே எல்லா கார்ப்பரேட்ஸு எல்லாருமே வந்து யூதர்கள் தான் இருப்பாங்க. இதனால் வந்து அமெரிக்காவும் ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இஸ்ரேலுக்கு பண்ணிகிட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வந்து அவரோட டென்யூர் பீரியட் வந்து முடிய போகுது. இந்த வாரை வந்து திருப்பி திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறனால வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்துக்கிட்டே இருப்பார். ஓகேங்களா? அதுக்காண்டியுமே வந்து இந்த வாரை வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரு இஸ்ரேல் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது வந்து கூடிய சீக்கிரமே வந்து இந்த வார் கம்மியாகும்போது மார்க்கெட் வந்து உண்மையிலே பாசிட்டிவாக மாறும். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அதாவது ஜூன் லெவல் வந்து உண்மையிலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுங்க. அதில் முதல் பாசிட்டிவ் நியூஸ் வந்து ட்ரம்ப்புக்கும் சைனாக்கும் வந்து ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகி முடிஞ்சிச்சு. அது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறம் எலான் மஸ்க்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து சண்டை நடந்துச்சுல, அது எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னு கேட்டால் வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு. அதை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணது அதாவது வந்து வர வேண்டியது 2.5% வர வேண்டியது இருந்துச்சு. ஆனால் வந்தது வந்து 2.4 இன்ஃப்ளேஷன் அந்த அளவுக்கு வந்து கம்மியாக வந்துச்சு. இதில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. லாஸ்ட் 6 மாதமாக இன்ஃப்ளேஷன் கம்மியாகிட்டே வந்துருந்துச்சுன்னா ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி ஆகணும். இதில் வந்து ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபெட்டு வந்து 1% கம்மி பண்ணுங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் ஜேடி வேன்ஸ் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் கூட வந்து இந்த மாதிரி வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி ஆகணும். அது கம்மி பண்ணாமல் இருக்கிறது வந்து மானிட்ரி மால் ப்ராக்டிஸுங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா பாசிட்டிவாக போயிடுச்சுங்க. அப்புறம் அந்த ஈரானோட இஷ்யூ வந்தோடனே வந்து மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ட்ராப்பு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் ட்ராப் ஆச்சுன்னா ஒரே நாள் நைட்டில் மட்டுமே 1,02,000 வரைக்கும் நல்ல ஒரு விக்கு கொடுத்துச்சு. இது முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து பேனிக் பை பண்ணியிருக்காங்க, பேனிக் செல் பண்ண வச்சுருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திருப்பி இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்நேரத்துக்கு பிட்காயின் வந்து 1,15,000 வரைக்கும் போயிருக்கணும். இந்த இந்த வார் நடந்து தொலைலன்னா போய் தொலைஞ்சிருக்கணும். ஆனால் நான் திருப்பி இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆச்சுன்னா பெரிய லெவலில் போகும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி டவுன் ஆச்சுன்னா $1,00,000 உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அது ஹியூஜ் சப்போர்ட்டு. அடுத்த சப்போர்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 95 to 98ங்கிற ரேஞ்சில் அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கும் அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் வந்து 89லேருந்து 92 வரைக்கும் இந்த சப்போர்ட் இருக்குது. இந்த 92ங்கிற லெவல் வராதா இன்றைக்கே சொல்லுப்பா அது வருமானு கேட்டால் எனக்கு இன்றைக்கி தெரியல. இன்றைக்கி $1,00,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. 98 அந்த ரேஞ்சில் நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. அதையும் உடச்சிச்சுன்னா 92 வரைக்கும் வர்றதுக்கான இந்த வார் பெரிய லெவலில் எஸ்கலேட் ஆகும் பட்சத்தில் மேபி 92 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரி ஓகே, நீ போன இதில் சொன்னல ஆகஸ்ட் 18, 2025 பிட்காயின் வந்து 1,30,000 வரைக்கும் டெக்னிக்கலாக போகணும்னு சொன்னியே அப்படின்னு கேட்டால் இந்த வார் நம்மளுக்கு எக்ஸ்டேட் ஆகும்போது வந்து ஏன்னா கீழே வந்தாலும் அது திருப்பி வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சேனல்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த வார் கொஞ்சம் சால்வ் ஆனாலே போதும். மார்க்கெட் வந்து இப்போ வந்து பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ஆல்காயினை பொறுத்த வரைக்கும் ஈத்தி பிடிசி பார்க்கணும். ஈத்தி பிடிசி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அதான் சொல்கிறேன், இந்த இடத்துல மேலே போயிருக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போயிருக்கணும். பட் என்னாச்சுன்னு கேட்டால் வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அக்குமேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் வந்து பெரிய இதுலேருந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பட் திருப்பி வந்து டெஸ்ட் பண்ணி திருப்பி போகணும். அந்த அளவுக்கு லிக்விடிட்டி வந்து உள்ளே வரணும். உள்ளே வரணும். அந்த வார்கிற இல்லாமல் இருந்தால் தான் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் ஃப்ளோ உள்ளே வரும். சரி பார்ப்போம் இருங்க. அந்த இஸ்ரேல் ஈரானோட வால் எப்படி போகுதுங்கிறத கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள்.
அண்டு முக்கியமாக வந்து நீங்கள் டாலரை பேக்கப்பில் வைங்க. நீ ஆல்காயினை வாங்குங்க, வாங்காமல் இருங்க. ஸோ அதை பற்றி வந்து நான் என்னோட ட்விட்டர் பேஜில் நான் ட்வீட் போட்டேன். என்ன ட்வீட் போட்டேன்னா வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஆல்காயின் கேட்குறீங்க. நான் இதில் ஃபோர்காஸ்ட் எதில் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் பார்க்குறது வந்து முழுக்க முழுக்க வந்து ஏஐ பேஸில் தான் நான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன காயினை ட்ராக் பண்ணுறேன், பால் ஏஐ, 0x0, அப்புறம் செயின் ஜிபிடி, பேரல் ஏஐ, ஆஷ் ஏஐ, நோடி ஏஐ. நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் அட்வைஸ் கம்பெனி கிடையாது. இது ரிஸ்க்கு தான். இருந்தாலும் நான் வந்து ஏஐ காயின்ஸை இந்த காயின்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது போன வருஷமே நான் சொன்னது தான். அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் உடனே வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. டாலரை பேக்கப்பில் வைங்க. ஏன்னா எப்போ வேணாலும் மார்க்கெட் கண்டிஷன் மாறலாம். இந்த இந்த இஷ்யூ வந்து இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகும் பட்சத்தில் மாற சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் உங்களோட செக்லிஸ்ட்டில் வைங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து ஆல்காயினோட இண்டெக்ஸ் பார்த்துருவோம். நம்ம ஆல்காயின் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் போல லோவில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது பிட்காயின் சீசனாக தான் இருக்குது. இந்த ஆல்காயின்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்குது. அதனால் வந்து ஏன்னா ரொம்ப லோவாகுது. 22ங்கிறது ரொம்ப பெரிய லோ. அதனால் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். டோன்ட் பேனிக். இந்த எல்லா வாருமே எல்லாமே வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து டீஎஸ்கலேட் ஆகும். அது வரைக்கும் பேனிக் ஆகி எதுவும் வித்துறாமல் பார்த்துக்குங்க. டாலரை ரிசர்வில் வைங்க, ஹோல்டில் வைங்க. ரொம்ப பேனிக் போய் பண்ணிட்டே இருக்காங்க. அதே இதில் பேனிக் செல்லும் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹோல்டில் போட்டு இந்த வார் கண்டிஷன் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்து நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கரெக்டான டைமில் பிட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து தமிழ் கிரிப்டோ டெக்கோட ட்விட்டர் பேஜு, டெலிகிராம் பேஜை மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுப்பேன். ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். பாய்.